ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோசை மாவு அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 கப் நார்மல் ரைஸுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். ஸோ இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 hours கழித்து ஒரு 3/4 கப்புக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் வந்து ஒரு 1 hour தான் ஊற வைப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டர் ரெடி பண்ணிடணும். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம். ஸோ அதை அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஆக்சுவலாக உடனே வாஷ் பண்ணலாம் மாட்டேன் கிரைண்டரை. நான் வந்துட்டு ஏதாச்சும் 2-3 உளுந்து வந்து ஒழுங்காக அரைபடாமல் இருக்கலாம். ஸோ வந்து அதிலே என்ன பண்ணிடுவேன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிற அரிசியும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து அப்படி அதில் போட்டு அரைச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறமா மொத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் இந்த அரிசி இதை வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுந்து மாவில் மிக்ஸ் பண்ண உடனே அது அப்படி அழகாக பொம்மிட்டு அப்படி வரும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கையை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு தெரில. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்துட்டு அப்படி சும்மாவே வெளியில் விட்டுறணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், நல்லா புளிச்சிரும். அடுத்த நாள் காலையில் எடுத்த உடனே அப்படி சுட்டுட்டு, நான் வந்து சும்மா ஸ்டஃபிங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு சும்மா டொமேட்டோ தொக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை ஸ்டஃப் பண்ணி அப்படி சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்தது. அப்புறமா சில பேர் வந்துட்டு காலையிலே வந்துட்டு மாவு அரைப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணலான்னா, ஒரு 4 to 6 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ஈவினிங் தான் அரைக்கவே தொடங்குவேன். 6 o'clock தான் அரைப்பேன். அதனால் என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வைக்க மாட்டேன், அப்படி வெளியிலே வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் தோசை சுட்டு முடித்ததுக்கு அப்புறமா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் ஓடும். அவ்வளோதான். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எப்படி சொல்லுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி